அது காரணமே இந்த மக்கள் தான். இங்க இருக்க ஆளு கூட சின்ன குடும்பத்தாளுகளா பெரிய பெரிய குடும்பத்தாலாம் உட்காந்துக்கிட்டு தரையில் உட்காந்து அதில் எத்தனை பேர் எச்சி துப்புனானோ இடியாப்போம் போதும்பா கருத்திரியும் முடிச்சு ஆட்டு தர மானாமல்லே அண்ணே இல்லையாப்பா யானை கதையா. ஆமாம் வெளியே இருக்கும்போது அதை போட்டு பார்த்துட்டே யானை மாதிரி வேற சிவங்களை பசு கிடைக்காதீங்க மாதிரி போகிற அப்ப நம்ம என்னாக்கிட்டு ஐயா அப்பா என் குடியே கெட்டு போச்சே எங்க மாமா. என்னப்பா ஏற்கனவே கேதுதான் இருக்காரு இருக்கே வாங்க மச்சான். சரி எல்லாம் உள்ள வந்துட்டீங்களா? அவர் ஏதாவது சொன்னால் நாளை பண்ண போனா போட்டு வைவார். எதுக்கு காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்க மச்சான். ஏய் சிரிக்காதேப்பா, அப்புறம் நாளைக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர். அன்னைக்கு அப்படித்தான் சொல்லிவிட்டேன் நீ போன போட்டு நொக்காமட்டேன்ட்டார். வாங்க மச்சான். மச்சான் மச்சான் அவர் பார்க்கறது ஒரே காவல்துறையா இருக்கலாம். அதுக்காக எங்க அக்காவை கட்டினது இல்லைன்னு சொன்னா அக்காவை குடியா திருப்பி மச்சான் பாரடி. நீங்க போய் உள்ள பொம்பளைய பாருங்கப்பா. 16 பேர் இந்த டான்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான். அந்த பிள்ளைய கண்ணில் பூளை தள்ளிக்கிட்டு என்ன இப்படி பார்க்குறாங்க. தம்பி இருப்பா இடியப்ப வேணா அண்ணனுக்கு பணியாரமும் சூம் போச்சு. பொன்னாடியை பொறுத்து கௌரவப்படுத்திய உண்மையிலே அன்பு இங்கே தான் இருக்குது. உண்மையிலே என் தம்பிகள்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிக்கிறாங்க. தீபக் பாண்டியன் அந்த வாரிசுகள் கூட பிறந்தவர்கள் அவர்கள். இந்த கே ஆலங்குளம் கிராமத்திலே சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் அரசு விழாவை முன்னிட்டும் இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த தேவேந்திரகுல வேளார் இளைஞர் நற்பணி மன்றம், தங்க தமிழன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் கே ஆலங்குளம் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி சாமியை அழைக்கிறேன். இரு தம்பி ஏன்னா இப்போ சாமியை கூப்பிட போனோம்டா அப்புறம் மேலே தான்டா எல்லாமே இருக்கு. சாமி தத்துரோமா ஆடுதா பொம்பளையார் தம்பி தாமிக்கு பணியார வேணாம்ப்பா. சாமி கருப்பு சாமின்றே பணியாரன்றேன். இருடா பேசாம என்ன எல்லாரும் சேர்ந்து கர்ண கொலை பண்ணிடுறீங்களா? தாய செத்துறேன் இல்லை மணந்த குண்டை ஏறி நீ ஏன் பாக்ஸ் லைக்ஸ் பிளாக் இப்படி வா. சாமி வரும்போது வேலெல்லாம் குத்துவாங்க இப்படி வா. ஆனால் சாமின்னு சொல்லும்போது பொம்பளையால் ஊற சுற்றி சுற்றி பார்ப்பியே எவ்வளோ ஆடுற பக்கத்தில் உட்காந்துட்டோம்னு. பொம்பளையாலாம் சாமி ஆடுற சரி சேலைகளெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு தெரியக்கூடாதா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு பொம்பளை சேலையை போகிறேன் உறிஞ்சி இங்கே வந்த பொம்பளைக்கு புரிஞ்சேன் உலக்கையை தூக்கிட்டு எண்ணெய் அடிக்க வரேன். அடுத்த வருஷம் பிரதமர் நிற்கலாம்னு நினச்சேன். என் பொண்டாட்டி உறிஞ்சி பாவாடையோட ஓடிச்சாளர். ரொம்ப கேர்ஃபுல். ஆம்பளை பையவனாவது ஆடுனேன்னா மிஷின் வச்சுருக்கேன். வாயில் கொண்டு வந்து மாட்டினோடனே அது சொல்லிடும் சைடிஸ் சைடிஸ் சைடிஸ். அப்போ கொலையை அத்துட்டேன் வெதரை அத்தே வருவேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் 1 மணி நேரம் ஆடினேன். ஊரே கடிச்சு யாருப்பான்னு அவன் தான்டா மடுவு முண்டை. 1 மணி நேரம் ஆடினேன். ஊருக்கார உரம் பிடிக்கிறாங்க நிற்கலை. ஊன்னு ஆடினேன். கடைசியில் பார்த்தா யாருன்னு கேட்டேன். அத்தாடி என் பைக்கு சாவியை காணாமல் ஓடிட்டான்டா. சாவியை தொலைச்சி போட்டேன். ரெடி அப்போ மறுமனே எக்கோ